நேர்களை முக்கிய செய்தி. வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்திருக்கக்கூடிய சூழலில் மழையானது மீண்டும் கனமழையானது பெய்ய வாய்ப்பிருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று 5 மாவட்டங்களிலும் நாளை 6 மாவட்டங்களிலும் தற்போது கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியிருக்கக்கூடிய சூழலில் தற்போது இன்று 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நாளைய தினம் 6 மாவட்டங்களில் மழையானது இருக்கும் என்றும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் நாளை மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தற்போது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மீண்டும் மழையானது வெளுத்து வாங்க போகும் நிலையில் தற்போது மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் நாளை மழை பெய்யும் என்று தற்போது தகவலானது வெளியாகி இருக்கிறது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தற்போது வலுவடைந்திருக்கக்கூடிய சூழலில் இன்று 5 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் நாளை 6 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தற்போது தகவலானது வெளியாகி இருக்கிறது. மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் நாளை மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கக்கூடிய சூழலில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இந்த மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் உருவான இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்திருக்கக்கூடிய சூழலில் இன்று 5 மாவட்டங்களிலும் நாளை 6 மாவட்டங்களிலும் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் நாளை மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தற்போது வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்திருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று 5 மாவட்டங்களிலும் நாளை 6 மாவட்டங்களிலும் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் நாளை மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தற்போது தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்களில் நாளை முதல் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தற்போது வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை மறுதினம் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி, தஞ்சை, சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை மறுதினம் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தற்போது வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது.